A very happy evening, my dear students. ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஷின் டெய்லியுமே 5 கொஷின் 2 மார்க்ஸ் 5 கொஷின் 5 மார்க் டெய்லியும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கிவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 25, 67, 48, 53, 18, 39, 44. நமக்கு நல்லாவே தெரியும் ரேஞ்சுனா தமிழை வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஞ்சுக்கான ஃபார்முலா சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். ரேஞ்ச் அப்படின்னா வீச்சுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ரேஞ்சுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் எஸ். எல்னா இங்கே என்ன சார்? லார்ஜஸ்ட் வேல்யூ. இங்கே என்னடா லார்ஜஸ்ட் வேல்யூ? 67. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னடா இங்கே கொடுத்துருக்காங்க? கொஷினில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. ஸோ இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ 67, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் சால்வ் பண்ணுவோம். 67ல் 18 கட் பண்ணுங்கள், நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 49 வரும்டா. ஸோ இதுதான் நமக்கு ரேஞ்சுக்கான ஆன்சர். சார் நெக்ஸ்ட் என்ன சார் கேட்டிருக்காங்க? வீச்சு கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வீச்சு கெழுன்னு சொல்லுவாங்க. வீச்சு கெழு இதுக்கான ஃபார்முலா என்ன சார்? எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ்னா எல்லோட லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன? 67 மைனஸ் 49 பை 67 ப்ளஸ் 49. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 67 49 கட் பண்ண வரும். தட் இஸ் 69ல் 18. சாரி, 69ல் 18 கட் பண்ணணும். இங்கே 69 ப்ளஸ் 18 வரும். ஸோ therefore 49 பை இஸ் 85 வரும். ஒரு சில ஸ்டூடெண்ட் இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஆர் இதை கேன்சல் பண்ணோன்னா we get the answer 0.56. அகைன் டீச் பண்ணுறேன், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ கேட்ட கொஷின் என்ன? ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு. ரேஞ்சுனா என்ன? வீச்சு. வீச்சுக்கான ஃபார்முலா என்ன? எல் மைனஸ் எஸ், அதாவது ரேஞ்ச் ஃபார்முலா. கொடுத்துருக்க டேட்டாவில் லார்ஜஸ்ட் வேல்யூ என்னடா? 67, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. ஸோ இப்போ எல் மைனஸ் எஸ் 67ல் 18 கட் பண்ணுங்கள், 49. Next question, coefficient of range L minus S by L plus S. 67 minus 18 by 67 plus 18. 67ல் 18 கட் பண்ணுங்க, 49 divided by 67 plus 18 85. இதை நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு பப்ளிக்கில் 2 மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க 0.576. அப்போ இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? வெரி குட். நெக்ஸ்ட் we move on. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். தமிழை பாருங்கள். முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார்முலா எழுதணும். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ என்னன்றது இங்கே என்ன சார்? நேச்சுரல் நம்பர். தட் இஸ் ஹவு மெனி நம்பர்? 21 நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்க? 21 நேச்சுரல் நம்பர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/12. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ஸ்கொயர் பண்ணுங்கள், 441 மைனஸ் 1/12. ஸோ வி கெட் 440/12. இதை கேன்சல் பண்ணிகிட்டே போகணும்னா வி கெட் த 36.666. ஸோ இதுக்கான ஆன்சர் 6.05. therefore ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அகைன் ஐ வில் டீச் திஸ் ப்ராப்ளம். ஃபார் த கொஷின், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 21 நேச்சுரல் நம்பர். முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க. திட்ட விளக்கம் ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இங்கே என்னன்றது என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? கொஷினில் கொடுத்துருக்காங்க 21. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஸோ 21 ஸ்கொயர் மைனஸ் 1/12. 21 ஸ்கொயர் என்னடா? 441 மைனஸ் 1/12. 441ல் 1 கட் பண்ணுங்கள், 440/12. 12லையும் 440 டிவைட் பண்ணோம்னா 36.66 வரும். ஃபைனலி ரூட் எடுக்கும்போது 6.05. குட். இன்னும் நெக்ஸ்ட் கொஷின், தட் இஸ் அ தேர்ட் ப்ராப்ளம். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப், கொஷின் பாருங்கள். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதனுடைய சிஎஸ்சி வேல்யூ கொடுத்துட்டாங்க 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
and we are going to find the what diameter of the cylinder. இது தமிழ் மீடியம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், 88 சென்டிமீட்டர் வலைப்பரப்பு உடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. நல்ல ஒரு கொஷின். சொல்யூஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர், அதாவது பக்கப்பரப்பு, உருளையின் பக்கப்பரப்பு என்ன ஃபார்முலா, 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்கடா. இதுக்கான ஆன்சர் என்ன, 88 ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7. ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியாது. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில், 14. 7 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள், 7 1 சார், 7 2 சார், again 22 table, 22 1 sir, 22 4 sir, again 2 table, 2 2 sir cancel, again cancel, ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும்டா. r equal to 1 வரும். நமக்கு தேவை என்ன, டயாமீட்டர். டயாமீட்டர் ஃபார்ம் என்ன, 2r. ஸோ 2 into 1, ஆன்சர் என்ன, 2 சென்டிமீட்டர். ஸோ d equal to 2 சென்டிமீட்டர். ஈஸியான ஒரு கொஷின் இது. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க கொஷின், த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர், அதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. சிஎஸ் ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ, அதாவது வலைப்பரப்புடைய நேர்வட்ட உருளின் வலைப்பரப்பு கொடுத்துட்டாங்க 88 சென்டிமீட்டர், அதோட ஹைட் கொடுத்துட்டாங்க. நம்ம அதோட விட்டம் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் டயாமீட்டர். ஃபார்முலா என்ன, சிஎஸ் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா 2πRH. ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்னோட ஆன்சர் என்ன, 88 ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு r இன்ட்டு ஹைட் வேல்யூ 14. 7 1 சார், 7 2 சார், 2 நெக்ஸ்ட்டு 22 1 சார், 22 4 சார், 2 2 சார், 2 2 சார், ஃபைனலி கேன்சல். r equal to 1. therefore டயாமீட்டர் தமிழ் என்னன்னு சொல்லலாம், விட்டம் 2 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி மேபி இந்த இயர் பப்ளிக்கில் இந்த கொஷின் மேக்ஸிமம் நம்ம பார்க்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். மேபி இந்த இயரில் இந்த கொஷின் எதிர்பார்க்க சான்ஸ் இருக்குது. பலூன் சம் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த சம் தெரிஞ்சிருக்கும். ஒன்றுமே கிடையாது. பலூன் என்ன ஷேப்பில் இருக்கான், ஸ்பேரிக்கல் ஷேப்பில் இருக்குது. 2 பலூன்ஸ் இருக்குடா. ஃபஸ்ட்டு பலூன் 12 சென்டிமீட்டரில் இருந்து எவ்வளோ அதில் காற்றடிக்கிறாங்க, இன்னொரு பலூனில் 16 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் இதோட ரேஷியோஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? இதோட விகிதம் CSA ஆஃப் பலூன் 1 by CSA ஆஃப் பலூன் 2. ஃபார்முலா என்ன, 4πr1 ஸ்கொயர். ஏன்னா 4π ஸ்கொயரில் ஃபார்முலா. அதே போல் 4πr2 ஸ்கொயர். 4 கேன்சல், பை கேன்சல். r1 யார், இந்த ஃபஸ்ட்டு பலூன், r2 செகண்ட் பலூன். ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணிடலாம். r1/r2 12/16. 4 டேபிள், 4 3 சார், 4 4 சார். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர், 3 3 சார் 9/4 4 சார் 16. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருதுங்க பாருங்கள். ஸோ வி கெட் த ஆன்சர் 9/16. therefore இந்த 2 பலூன்களோட ரேஷியோவில் 9:16. அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பலூன் சம் கொஷின் ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆன்சர் ஈஸி. 2 பலூன்டா. ஃபஸ்ட்டு பலூன் 12 சென்டிமீட்டர், செகண்ட் பலூன் 16 சென்டிமீட்டர். பலூன் ஃபார்முலா என்ன, சிஎஸ் ஆஃப் பலூன் 1, அதாவது என்னென்ன எழுதணும் இங்கே தமிழ் மீடியமில், புறப்பரப்பு பலூன் 1 divided by புறப்பரப்பு பலூன் 2, 4πr ஸ்கொயர் பை 4πr ஸ்கொயர், தட் இஸ் 4πr1 ஸ்கொயர் பை 4πr2 ஸ்கொயர். 4π கேன்சல். r1 வேல்யூ என்னடா 12. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடணும். r1/r2 that is 12/16. காமனாக 3 டேபிள், that is a 4 டேபிள். 4 3s are 4 4s are. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர், 9:16. லாஸ்ட் கொஷின் 2 மார்க்ஸ் நம்ம பார்த்துருவோம். If the base area of a hemispherical solid 1386 square units, then find its total surface area. சூப்பரான கொஷின். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க, அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், TSA ஆஃப் ஹெமிஸ்பியர், அதாவது அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, 3πr ஸ்கொயர் யூனிட்ஸ். 3 into இதனுடைய அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க. இதனுடைய அடிப்பரப்பு என்ன ஆன்சரு, 1386. ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 6 சார் 18, பேலன்ஸ் 1, 3 8 சார் 24, 25 பேலன்ஸ் 2, 3 3 சார் 9, 9 + 2 11, 1 3 1 சார் 3 4. இவ்வளோ தானே ஆன்சர். ஸோ therefore மொத்த புறப்பரப்பு என்ன எழுதலாம், மொத்த
புறப்பரப்பு, that is the TSA of hemisphere equal to 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஈஸியான ஒரு சம் தான், ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். மொத்த புறப்பரப்பு, அதாவது அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன? 3πr ஸ்கொயர். 3 இன்ட்டு பையர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? கொஷினே கொடுத்துருக்காங்க 1380. ஜஸ்ட் மல்டிபிள் பண்ண we get the answer. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 5 மார்க் போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 5 மார்க் மூவ் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த கொஷின். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரிஞ்சுக்கணும் இந்த கொஷின். டாய்சன் இந்த இயர் மேபி பப்ளிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். கண்டிப்பாக வரும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக பப்ளிக்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அதாவது டாய்சன் இங்கிலீஷில் பார்த்துருவோம். எ டாய் இன் த ஷேப் ஆஃப் சிலிண்டர்ஸ் ஆர் மோட்டட். ஒரு டாய் என்ன ஷேப்பில் இருக்கான்? சிலிண்டர் ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதை சுற்றி ஹெமிஸ்பியர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு பொம்மை இருக்குது. டோட்டல் ஹைட்டு சொல்லிட்டாங்க. இது ஃபுல் ஹைட் வந்து 25 சென்டிமீட்டர். பட் சிலிண்டர் ஹைட்டு மட்டும் எவ்வளோ தெரியுங்களா? கொஷினில் கொடுத்துருப்பாங்க. சிலிண்டர் ஹைட்டை எப்படி சார் ஃபைன் பண்ணுறது? இங்கே டயாமீட்டர் 12, அப்போ ரேடியஸ் எவ்வளவு? 6. புரியுதுங்களா? 6 சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 25 6 போனால் எவ்வளவு? 19 சென்டிமீட்டர். அப்போ சிலிண்டர் உருளோட ஹைட் எவ்வளவு? 19 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆரம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பொம்மை சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தமிழில் படிக்கிறேன் பாருங்கள். ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதில் விட்டம் 12 சென்டிமீட்டர் ஆகும் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பு காண்க. ஒன்றும் இல்லைடா, ஒரு பொம்மை வந்து இந்த ஷேப்பில் இருக்குது, டாய் வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. டோட்டல் லென்த் எவ்வளவு? டாய் லென்த் 25. என்னோட டயாமீட்டர் கொடுத்துருவேன். டயாமீட்டர் 12. அப்போ அதில் பாதி எவ்வளவு? 6. 6ன்னு வருங்க. அப்போ மேலே 6 போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோடா இருக்கும்? 25 6.19. அப்போ சிலிண்டரோட ஹைட்டு தெரிஞ்சிச்சு 19. இந்த அரைக்கோளம் அதனுடைய ஆரம் தெரிஞ்சிச்சு 6ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். டிஎஸ்ஏ ஆஃப் தி டாய் இதான் கேட்டிருக்காங்க. டிஎஸ் ஆஃப் தி டாய் என்னென்ன? உருளையின் மொத்த புறப்பரப்பு. எப்படி சார் எழுதுறது? CSA of cylinder plus CS of cylinder plus CSA of hemisphere plus base area of cylinder. ஓகேங்களா? தமிழ் மீடியம் சொல்லணும் அப்படின்னா உருளையின் வலைப்பரப்பு ப்ளஸ் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ப்ளஸ் உருளையின் அடிப்பரப்பு. நமக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். உருளையின் வலைப்பரப்பு அதாவது சிஎஸ்எஃப் சென்ட் ஃபார்முலா என்ன? 2πRH. சிஎஃப் ஹெமிஸ்பியர் என்ன? 2πr². பேஸ் ஏரியா என்ன? πr². காமன் எல்லாத்துல நம்ம என்ன பண்ணலாம்? πr எடுத்துடலாம். அப்போ என்ன இருக்கும் பாருங்கள்? பேலன்ஸ் 2h, இங்கே ஒரு 2r இருக்கும், இங்கே ஒரு r இருக்கும். ஸோ அப்போ πr 2h 3r வருங்களா? ஓகே ஃபைன். நான் பை வேல்யூ என்னடா? 22/7. ஆரோட வேல்யூ என்ன? 6. 2 இன்ட்டு ஹைட் எவ்வளவு? 19 ப்ளஸ் 3 இன்ட்டு 6. ஸோ 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 2 இன்ட்டு 19 எவ்வளவு? 38. 3 6 6 18. அப்போ 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 56ன்னு வரும். 7 8 6. இது நீங்கள் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணவங்க ஆன்சர் என்ன வரும்? 22 இன்ட்டு 6 8 6 48. மல்டிபிள் பண்ணவங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரணும்? 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அகைன் நான் டீச் பண்ணுறேன். ஈஸி தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். டயக்ராம் ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, சரிங்களா? நம்ம இந்த பொம்மையினுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? சீரிஸ் ஆஃப் சிலிண்டரு, அதாவது மொத்த புறப்பரப்பு எல்லாம் என்னென்ன ஃபார்முலா இன்வால்வ் ஆகும்? சிஎஸ் ஆஃப் சிலிண்டர், சிஎஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர், பேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். அதாவது உருளையின் வலைப்பரப்பு, அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு, உருளையின் அடிப்பரப்பு. ஃபார்முலா என்ன? உருளையின் வலைப்பரப்பு 2πRH. அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு என்ன? 2πr². உருளையின் அடிப்பரப்பு என்ன? πr². எல்லா டேர்மில் காமனாக பாருங்கள். πr எடுக்கலாம், πr எடுக்கலாம், πr எடுக்கலாம். அப்போ πr எடுத்தோன்னா என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உள்ளே என்ன இருக்கும்? பேலன்ஸ் 2h இருக்கும், 2r இருக்கும், r இருக்கும். 2r + r 3r.
நம்ம வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பையோட வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 6, 2 into height வேல்யூ 19 plus 3 into 6, 2 into 19 38, 3 6 are 18, ரெண்டையும் ஆட் பண்ணால் 56 வரும். 7 1 சார் 7 8 சார் 22 into 6 8 சார் 48, மடில் பண்ணால் 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்மு பக்கெட், அதாவது வாலின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கெட் சம்மும் ஒரு ரிப்பீட்டட் கொஷின் சார். எஸ், பக்கெட் சம்மும் நமக்கு வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். ஆக்சுவலி ஒரு பக்கெட் இருக்குது, வாலி இந்த ஷேப்பில் இருக்குது. சரிங்களா, ஒரு பக்கெட் இருக்குது. ஓகே, பக்கெட்டோட டோட்டல் ஹைட் கொடுத்துறாங்கடா 4 சென்டிமீட்டர். இதனோட டாப் கொடுத்துறாங்க 10 மீட்டர், அதாவது டயமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ ஆர் என்னடா வரும் 5. வெரி குட். ஸோ அதே போல் இங்கே பாட்டமுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க 4 மீட்டர். இதில் ஆஃப் எவ்வளோ, ஸ்மால் ஆர் 2 மீட்டர் வரும். சரிங்களா, இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? ஃபைண்ட் த கர்வ்ட் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பக்கெட். அதாவது வாளியினுடைய கொஷின் புரிஞ்சுக்கணும். வாளியினுடைய அதாவது இடைக்கண்டம் சொல்லுவாங்க. சரிங்களா, இடைக்கண்டத்தினுடைய வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு. இடைக்கண்டத்தினுடைய வலைப்பரப்பு, அதாவது CSA. ஃபார்முலா என்ன? பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ அது பையோட வேல்யூ பாருங்கள் 22/7. கேபிட்டல் ஆர் தெரியும் 5 ப்ளஸ் ஸ்மால் ஆர் 2ன்னு தெரியும். எல் தெரியாது. எல்கான ஃபார்முலா என்ன, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எல்கான ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் வந்து 2r இருக்குங்க. அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தி ஹோல் ஸ்கொயர். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைட்டோட வேல்யூ என்ன? 4 ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் குறைங்க, 5ல் 2 லெஸ் பண்ணுங்கள், 3 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பண்ணுங்கள் 16, 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் 9, ரூட் 25. ஸோ எல் ஈக்குவல் ஆன்சர்னா வரும் 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வாங்க இடைக்கண்டத்தின் பரப்பு. CSA ஃபார்முலா என்ன? பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். அப்போ பை வேல்யூ என்ன? 22/7, ஆர் வேல்யூ 5, ஸ்மால் வேல்யூ 2. எல் இப்போ தான் ஃபைன் பண்ணியிருக்கோம் 5. therefore 22/7 into 5 plus 2, 7 into 5, 7 7 get cancel. ஆன்சர் என்னமா வரும்? 110 மீட்டர் ஸ்கொயர். இது எதனுடைய ஃபார்முலா? தட் இஸ் CSA உடைய பக்கெட். நெக்ஸ்ட் TSF பக்கெட். Next TSA of bucket. சார் TSF bucket ஃபார்முலா என்ன சார்? சேம் அதே தான்டா. 5 கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எல், பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்படியே வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டே வாங்க. 22/7, 5 ப்ளஸ் 2 இன்ட்டு எல் வேல்யூ 5 ப்ளஸ் பை 22/7 இன்ட்டு then capital R square, that is 5 square plus 22/7 into 2 square. காமன் 22/7 வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்கும்? 7 into 5 35, 5 square 25, 2 2s are 4. ஸோ 22/7 into 35 plus 25 என்னடா வரும்? 30 20 50 64 வருங்க. ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1408 divided by 7. கேன்சல் பண்ணிடலாம். get the answer is what? 201.14 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, இது வந்து பக்கெட் சம். அடுத்த கொஷினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரஸ்டம். இந்த ஃப்ரஸ்டம் கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இடைக்கண்டம், கண்டம், இடைக்கண்டம், ஃப்ரஸ்டம் அழகாக சொல்லுவாங்க. ஃப்ரஸ்டம் டயக்ராம் எல்லாருக்குமே தெரியும். இது என்ன ஃப்ரஸ்டம் டயக்ராம்? கரெக்ட், இதுதான் நமக்கான ஃப்ரஸ்டம் டயக்ராம். ஓகே, இந்த ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் ஆர் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் 28 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் 7 கொடுத்துட்டாங்க கொஷினில், கேபிட்டல் ஆர் 28 கொடுத்துட்டாங்க, ஹைட்டு 45. லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஷின்டா இது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இடைக்கண்டத்தினுடைய கன அளவு கேட்குறாங்க. அதாவது வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம், வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் V இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 1/3 πh இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் கியூபிக்
யூனிட்ஸ். இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ 1/3 வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம்னா என்ன? இடைகண்டத்தினுடைய என்னது கன அளவு. ஃபார்முலா என்ன? 1/3 πh. பை வேல்யூ 22/7. ஹைட் வேல்யூ 45. கேபிட்டல் ஆரோட வேல்யூ 28 ஸ்கொயர். ஸ்மால் ஆர் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 28 into 7. ஸோ 1/3 into 22/7 into 45 into நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்களேன், 1029 தாண்டா வரும். சரிங்களா? therefore 3 டேபிள் கேன்சல் பண்ணிவிடுங்க. 3 1s are 3, 3 5s. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 22/7 into 15 into 1029. Now 7 table cancel. 7 1s are 7, remaining 3. 7 4s are 28, remaining 4. 7 7s are 49. Therefore 22 into 15 into 147. We get the final answer. First term அப்படினாவே 48510 centimeter cube or தமிழ கன சென்டிமீட்டர் வால்யூம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் சம்முக்கான ஆன்சர். இந்த சம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இடைக்கண்டத்தினுடைய டயக்ராம் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸ்மால் ஆர் கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் 28 சென்டிமீட்டர், ஹைட்டு 45. ஸோ நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இடைக்கண்டத்தினுடைய கன அளவு, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/3 πh இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வரண்டா. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாப்டர் 4th சாப்டர். ஈஸியான ஒரு சம் இது. 2 dice ஆர் ரோல்டு. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாவே இது உருட்டிடுங்க. சரிங்களா? 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6. ஃபுல்லாக அப் டு 6,6 வரையும் எழுதுங்க. 2,2, 6. நெக்ஸ்ட்டு 3,1, 3,2, 3,3, 3,4, 3,5, 3,6. நெக்ஸ்ட்டு 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6. நெக்ஸ்ட் அடுத்து என்ன வரும்? 5,1, 5,2, 5,3, 5,4, 5,5, 5,6. okay. Next 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. டோட்டல் என்னமா வரும்? நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36 சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஈக்குவல் டு 4. ஈக்குவல் டு 4னா தமிழை பாருங்கள். 4க்கு சமமாக கரெக்டாக 4 தான் ஆன்சர் வரணும். ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு 4. என்ன நம்பர் டிக் பண்ணலாமா? 1 3, 2 2, 3 1. அப்படியே இது அப்படியே ஸ்னேக் மாதிரி வரும் பாருங்கள். சரிங்களா? அப்போ எத்தனை பேர் வருது? 3 பேர். அப்போ ஆன்சர் என்ன? ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு எத்தனை பேர் வந்திருக்கு? நமக்கு 3 வந்திருக்கு. ஸோ அந்த 3 எழுதிக்கோங்க. சரிங்களா? ஈக்குவல் டு 4. 1,3, 2,2, 3,1. ஆட் பண்ணி பாருங்கள். இந்த பேரில் இருக்கிறது 4 ஆன்சர் வரும். ஃபார்முலா என்னது? 4 P of A ஈக்குவல் டு N of A by N of S. N of A எத்தனை கவுண்டிங்? 3 இருக்குங்க. அப்போ 3 by டோட்டல் உள்ளவா 36. 3 1s are 3 12s are. ஆன்சர் என்னமா? ஃபர்ஸ்ட் ஒன் P of A ஈக்குவல் டு 1/12. இரண்டாவது கேள்வி பாருங்களேன். கிரேட்டர் தென் 10. இரண்டாவது கேள்வி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்டர் தென் 10. ரவுண்ட் நம்பர் 2 போட்டுக்கலாம். கிரேட்டர் தென் 10. கிரேட்டர் தென் 10 என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னது கிரேட்டர் தென் 10 அப்படின்னா 10க்கும் அதிகமாக. 10க்கும் அதிகமாக நம்ம என்ன வரும்? பார்த்துட்டுன்னு சொல்லிடலாம். B ஈக்குவல் டு 5,6, 6,5, 6,6. இந்த 3 பேர் வரும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? P of B ஈக்குவல் டு N of B by N of S. எத்தனை பேர் இருக்குது பாருங்கள்? 3. ஸோ 3/36 கேன்சல் பண்ணுங்கள்.
ஸோ சேம் ஆன்சர் P of B equal to 1/12. செகண்ட் ஒன் புரிஞ்சிச்சா? தென் தேர்ட் ஒன் பாடுறான். தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் கொஸ்டின் எனக்கு சொல்லியிருக்காங்க less than 13. வாட் 13? less than 13. 13க்கு குறைவானா ஃபுல் பேர்ஸ்மே வரும். எஸ் ஆர் நோ? இதுக்கு 36 பேர்ஸ்மே வரும். therefore டேரெக்டாக நான் ஆன்சர் எழுதுகிறேன். ஸோ less than 13 ஃபார்முலா டேரெக்டாக போயிடலாம். P of C equal to N of C by N of S. 36/36. Answer what? 1 is the answer. Okay. Next we move on. Coin sum. 3 coin toss பண்றோம். Okay. Now let me see last sum of this video. 3 coin toss இருக்கு. Head, tail. 3 coin எப்படி toss பண்றோம் பாருங்க. Head, tail. Again second time toss பண்ணணும். Head, tail. Again head, tail. Head, tail. Head, tail. Head, tail. Head, tail. How we can write the sample space? S equal to head, head, head. Head, head, tail. Head, tail, head. Head, tail, tail. Tail, head, head. Tail, head, tail. Tail, tail, head. Tail, tail, tail. Therefore, number of S equal to what? 8. Are you clear? So, இதுதான் 3 coin toss பண்ணுறது. ஃபர்ஸ்ட் கொஷினை பாருங்கள். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சம்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின்? ஆல் ஹெட். கொஷினே தெரியுது, புரியுது, நல்லா கிளியராக நமக்கு புரியுது. ஆல் ஹெட்ஸ்னால் எல்லாமே நமக்கு தலையாக இருக்கணும், ஒரே ஒரு பேர் தான் இருக்கும். எழுதிடாம ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர். த ஃபர்ஸ்ட் சம் ஆல் ஹெட். தமிழ் என்ன சொல்லுவோம்? அனைத்துமே தலை. அப்போ ஆன்சர் தான் வரும். P of A equal to ஃபார்முலா என்ன? N of A by N of S. அனைத்துமே தலை என்ன வரும்? ஹெட்டு, ஹெட்டு, ஹெட்டு. இந்த ஒரு பேர் தான். அப்போ 1 by டோட்டல் உள்ளமா 8. ஸோ P of A equal to 1/8. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் ஒன் டைல். குறைந்தபட்சம் ஒரு தலை. அட்லீஸ்ட் ஒன் டைல் நல்லா புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட்டு ஒன் டைல். நம்ம அந்த காயின்ஸை வந்து டாஸ் பண்ண அதில் பார்த்துடலாமா? அட்லீஸ்ட் ஒன் டைல். குறைஞ்சது ஒரு டைல் இருந்தால் போதும். பாருங்கள், இதில் 3 டைல் இருக்குது, ஆனால் 1 இருக்குது. ஓகே, ஒரு டைல் இருக்குது, இங்கே ஒரு டைல். நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு டைல் தான். டைல் இருக்கணும், அவ்வளோதான். 1 2 இதில் டைல் இருக்குது, இதுலேயும் டைல் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதில் இருக்குது. லாஸ்ட் ஒன் மட்டும் தான் இல்லை. ஆக்சுவலி லாஸ்ட் ஒன்ல இருக்குது. இந்த 3 ஹெட் இருக்குது பாருங்கள், இங்கே தான் டைல் இல்லை. ஆமாம் தானே? அப்போ அட்லீஸ்ட் ஒன் டைல்னால் என்ன? குறைஞ்சபட்சம் ஒரு டைல் இருக்கணும். இதில் டெய்லே இல்லைடா, அப்போ இது வராதுடா. 1 2 3 4 5 6 7 மற்ற 7த்துலையுமே குறைஞ்சபட்சம் ஒரு டைல் இருக்குது. அதான் கேட்டிருக்காங்க தமிழ் மீடியம். அட்லீஸ்ட் ஒன் டைலில் குறைஞ்சபட்சம் ஒரு டைல். அப்போ P of B equal to 7 வருங்க. அப்போ 7/8. டேரெக்டாக இப்படி எழுதுறான், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 என்ன சார்? அட்மோஸ்ட் 1 ஹெட். அதிகபட்சமாக ஒரு ஹெட்டு தான் இருக்கணும். அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு ஹெட்டு இல்லை 0 ஹெட். அட்மோஸ்ட் 1 ஹெட் மீனிங் என்ன சார்? அதிகபட்சம் ஒரு தலை அல்லது 0 தலை இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு தலை என்ன பாருங்கள், ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்கணும். ஒரு ஹெட் இல்லை 0 ஹெட் இருக்கலாம். ஐ திங்க் இங்கே இருக்க பாருங்கள், 1 2 3 பாருங்கள், எல்லாத்துலையும் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு ஹெட்டு. இதில் பாருங்கள் 0 ஹெட்டு. அப்போ தான் 4 பேர் வரும். அப்போ therefore P of C equal to N of C by N of S. அதாவது 4 பேர். அப்போ 4/8. ஆன்சர் என்ன? 1/2. இது P of C. அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்களேன். அட்மோஸ்ட் 2 டைல் மீனிங் புரிஞ்சுக்கலாம். அட்மோஸ்ட் 2 டைல். 4வது கேள்வி. அட்மோஸ்ட் 2 டைல். அதிகபட்சம் 2 தலை. 2 தலை மீனிங் என்ன? 2 தலையாக இருக்கலாம், அல்லது ஒரு தலை இருக்கலாம், அல்லது 0 தலை இருக்கலாம். எத்தனை தலை மட்டும் வராது? 3 தலை மட்டும் வராது. 3 ஹெட்டு வராது. 3 ஹெட்டுன்னா என்ன? அதனால் இந்த ஃபஸ்ட்டு பேர் மட்டும் நமக்கு வராதுங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? P of Dன்னு எடுத்துக்கலாம். P of D equal to N of D by N of S. ஸோ N of Dனா என்ன? 7/8. ஸோ P of D equal to 7/8. ஸோ அகைன் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? 3 காயின் டாஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். டாஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல் ஹெட்டு. ஆல் ஹெட் என்பது ஒரே ஒரு ஹெட்டு தான், ஒரே ஒரு பேர் தான் வரப்போ 1/8. அட்லீஸ்ட் ஒன் டைல் என்ன? அந்த 8 பேரில் அட்லீஸ்ட் ஒரு
டெய்ல் இருந்தால் போதும் ஒரு பேரில். அப்படின்னு பார்த்தா 7 பேரில் இருக்கும். அப்போ 7/8 அட்மோஸ்ட் 1 ஹெட்னா அதிகபட்சம் ஒரு ஹெட் இருக்கலாம், இல்லை 0 ஹெட். அப்போ 4 பேரை நம்ம பார்த்தோம். தட் இஸ் 4/8 அடித்தா 1/2. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அட்மோஸ்ட் 2 டைல். அதிகபட்சம் 2 ஹெட்டாக இருக்கலாம், 1 ஹெட்டு 0 ஹெட்டாக இருக்கலாம், 3 ஹெட்டு மட்டும் இருக்கக்கூடாது. 7/8. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் சேம் இதே போல் உங்களுக்கு டெய்லியுமே 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் அப்லோட் ஆகும். கண்டிப்பாக மறக்காமல் இப்போ நான் நோட்டில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நேம் எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக இப்போ ஃபேமஸ் ஆகிருக்கு நம்ம சேனல். ராம்ஜி மேக்ஸ் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் அட் லாஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக ரீச் ஆகணும். அது உங்களுடைய கிரேட் எஃபோர்ட்டால். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் எல்லாருமே நியர்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நியர்லி நம்மளுடைய டோட்டல் வந்து 824 சப்ஸ்கிரைபர், நியர்லி 7.1K சம்திங் வியூஸ் போயிட்டுருக்குங்க உங்களுடைய கிரேட் எஃபோர்ட்டில். ஸோ உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த வேர்டில் சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். ஸோ அப்கமிங் வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின் பார்க்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.